இவன் பாஸ்டர்னாவே நம்மளை எப்படி தான் பார்க்குறான்? அவன் ஒரு கொடூரமாக பார்க்குறான். இவன் முன்னாடி ஏதாவது ஒரு காரியத்தை நீ செய்யுங்க அப்படின்னு. இவன் முன்னாடி ஏதாகிலும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக அந்த காஃபி ஹவுஸில் உட்காந்து பேசின்னு இருக்கிறோம். ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு மனசு துடிக்குது. ஏன்னா அவன் சாதாரணமாக சொன்னால் பரவாயில்ல, பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்கிறான். எல்லாம் திருட்டு பசங்கன்றான், எல்லாம் அயோக்கியனுங்கன்றான், எல்லாம் மோசடிக்காரன்றான். இவனை என்ன பண்ணி நம்ம சொல்ல முடியும்? நான் நல்லவன் நல்லவன் கத்தினாலும் அவன் காதில் விழ போகிறது இல்லை. ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னா. அந்த நேரம் பார்த்தா அந்த அட்வொகேட்டுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் வந்தார். அப்படியே தலையில் கர்ச்சிப்பை கட்டிக்கின்னு ஒன்றுமே முடியல அவரால். தலை பயங்கரமான வலியோடு வந்துன்னுக்கிறார் அவர். நான் காஃபி காஃபி சாப்பிட்டு போனால் அவர் உக்காந்துட்டார் பக்கத்தில். உட்காந்துட்டு பண்ணிக்கின்னு போது அவர் என்னை கேட்குறாரு, நீங்கள் என்ன பாஸ்டரா அப்படின்னாரு. ஆமாங்க. என்னப்பா இந்த ஜபம்லாம் பண்ணால் தலைவலி போகுது, வயிற்று வலி போகுது, பேய் ஓடுதுன்றாங்களா, அதெல்லாம் உண்மையா அப்படின்னாரு. ஆமாங்க, உண்மைதான், அதெல்லாம் நடக்கிறது தான். ஆண்டவர் பேரில் சொன்னால் அது என்ன பண்ணும், நடக்கும் தான் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு கூட பயங்கரமான தலைவலிப்பா, அது உண்மையாக இருந்தா எனக்கு இந்த தலைவலிலேருந்து ஒரு விடுதலை கொடு அப்படின்னாரு. அங்கேயே அந்த ஸ்பாட்லேயே நடந்தது. ஹரிகிருஷ்ணன் ஒரு அட்வொகேட் இருக்கார், அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். இறந்துட்டார் அவர். இப்போது அப்படி ஜூனியர் எல்லாம் இன்னும் ஹைகோர்ட்டில் தான் இருக்காங்க. அப்போ இந்த சம்மம் நடக்கும்போது இது எப்படி நடக்கும், அதெல்லாம் இருந்தால் என்கிட்ட பண்ணியிருக்கலாம், எனக்கு சரி பண்ண பார்க்கலாம், நான் ஒத்துக்கிறேன்னா அவ்வளோ பந்தாவை பேசுகிறான். அவனுக்கு என்னன்னா இவன் என்ன பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்தில் நான் மனசில் நினச்சிருக்கிறது இவனுக்கு தெரியாது. ஆடு தானாக வந்து சிக்கிச்சு. இது காஃபி ஹவுஸுங்க, இங்கே நம்ம இது பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாயிடும், கொஞ்சம் தனியாக வாங்க, நம்ம உட்காந்து என்ன பண்ணலாம், நான் ப்ரேயர் பண்ண. உனக்கு எத்தனை வருஷமாக தலைவலி? 3 வருஷமாக இருக்குது. இந்த இடத்துல அந்த கர்ச்சிப்பை கட்டினா 2 வெத்தலையை வச்சுன்னுக்குறாங்க. அந்த வெத்தலை மேலே கறிக்குட்டை கட்டிக்கின்னு அந்த கறிக்குட்டையை டைட்டாக கட்டினா மட்டும்தான் அவனால் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ரிலீஃபாக முடியுமா. அதை கழட்டினா வலி ஆரம்பிச்சிருவான். நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போய் கேம்பரில் எடுத்துன்னு போயிட்டு உட்கார வச்சு ஒரு வார்த்தை, கொஞ்சம் நில்லுப்பா அப்படின்னா. நின்னான். கண்ணை மூடுன்னா, உடம்பை லூஸாக விடுனேன், கையை மேலே சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் இந்த தலைவலியின் ஆவியனை விட்டு போ அப்படின்னு. என் ஐயோக்கியன்னு பேசியிருந்தான் பாரு, அந்த ஐயோக்கியனும் இங்கே தான் உட்காந்துக்கிறான். பார்க்க வராங்க, இது எப்படி நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வராங்க. போ இயேசுவின் நாமத்தில் பாருங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் புத்துன்னு விழுந்துட்டான். இவன் விழுந்த உடனே அத்தனை பேருக்கும் பயம் வந்துடுச்சு. அத்தனை பேருக்கும் பயம் வந்துடுச்சு. அந்த ஹரிகிருஷ்ணன் அட்வொகேட் வயசானவர் அவர் சொன்னார், பாவம் இயேசுக்கிட்ட இவ்வளோ வல்லமையா பிறகுது, நீ கைதானப்பா நீட்டின. கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, தண்ணி தெளிச்சு எழுப்பினேன், இப்போ தலைவலி இருக்கா பாருங்க, போயிடுச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்படியே விழுந்த காலில் பிடிச்சிக்கினான். என் காலை பிடிச்சிக்கினான் அப்படியே. எத்தனை வருஷமாக நான் போராடினேன், எத்தனை டாக்டரை பார்த்தேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன், எவ்வளோ மருந்து, எவ்வளோ மாத்திரை, எவ்வளோ ஊசிடா போட்டு பார்த்தேன். ஒரு 4 வருஷமாக நான் போராடி நிற்கிறேன். ஒரு மருந்து மாத்திரையில் கூட எனக்கு சுகம் கிடைக்கல. ஒரு வார்த்தையில் நீ சுகத்தை கொடுத்துட்டிய. ஒரு வார்த்தையில் நல்லா தட்டுறான், தலையில் போட்டு தனால் முன்னால் தட்டின்னு இருக்கிறான். ஒன்றுமே அவ்வளோ நல்லா இருக்கிறான். இப்போ இருக்கிறான் ஹைகோர்ட்டில் அவன். நான் சொன்னேன், இங்கே இருக்கிற வக்கீல்களை விட, இங்கே இருக்கிற ஜட்ஜுகளை விட, இங்கே இருக்கிற நம்மளை விட என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். மனுஷனால் கூடாததுதான் என் தேவனால் கூடும். அந்த ஐயோக்கியன்னு குத்தி குத்தி காட்டியிருந்தான் பாரு. இன்னும் ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன், அவன் இன்னும் நிறைய வார்த்தை சொன்னான். கடைசியில் அந்த சம்பவத்தை பார்த்து மன்னிப்பு கேட்டான். தெரியாது பாஸ்டர் பாபு, பேர் விடுற தெரியாது பாபு, இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குதா கிறிஸ்டியனில்? போங்க, எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச சபைக்கு என்ன பண்ணு, போய் உள்ளே நுழைஞ்சிப்பார்.
ஒரு வாரம் போய் உட்காந்து பாரு, அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு. நீ இது வரைக்கும் சபைக்கு போயிருக்கிறியான்னு? போனதே இல்லை. போவாத நீ எப்படி நீ ஒரு ஒரு ஊழியக்காரனை குற்றப்படுத்துவ? நீ எவனோ ஒருத்தன் உன் கையில் பணத்தை கொடுத்தான், இதை செய்ய அடிதடி உன்னை கூப்பிட்டான்னா அவன் ஒருத்தனை வச்சுன்னு இருக்கணும்லாம் இடப்பட்டுறிய. அப்போ நீ ஒரு வக்கீல், நீ கெட்டவன்றதால இருக்கிற வக்கீல்லாம் கெட்டவன் சொன்னால் நீ ஒத்துக்குவியா? இந்த மாதிரி யார்கிட்டையும் பேசாத. என்ன மாதிரியும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னா. அவன் சொன்னான், நல்லா தெரிஞ்சுக்கணும்பா, நல்லா தெரிஞ்சுக்கணும்பா. ஒரு வாரத்தில் சுகமா. இப்போ அவன் நான் கூட்டின்னு போன ஆளாக தான் நம்பி இருக்க மாட்டான். அவன் அவனோட ஃப்ரெண்டு. இப்போ அவனால் என்ன பண்ண முடியாது? நம்பாமல் இருக்க முடியாது. எப்படிப்பா இது நடக்குது? நான் சொன்னல, நான் கெட்ட மரம்தான். நான் யாரு? கெட்ட மரம்தான். நல்ல கனி கொடுக்க என் ஆண்டவரால் முடியும். ஒருவேளை இந்த ஆண்டவர்கிட்ட நான் வராமல் இருந்தா உன் கூட சேர்ந்து தான் சுற்றின்னு இருப்பேன். கண்டிப்பாக அது மாற்றமே இல்லை. அவங்க கூட தான் நான் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கணும்? சுற்றின்னு இருக்கணும். வருமானம் எங்கே பண்ணுறது, பொழப்பை எப்படி நடத்துன்னு தேடி இருக்கணும். இன்றைக்கி நல்ல கனி கொடுக்குற மரமாக, கெட்ட மரமாக இருந்த என்ன நல்ல மரமாக மாற்றிருக்கிறது அவரால் கூடுகிற ஒரு காரியம். வேற யாராலையும் கூட முடியாது, வேற யாராலையும் இது செய்ய முடியாது. நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும். அது கெட்ட கனி என்ன பண்ணாது? கொடுக்காது. அப்போ நல்ல மரம் சபையில் இருக்கு. இயற்கையிலே நல்லவங்க இருக்கிறோம். இயற்கையாகவே நமக்கு நல்ல சுபாவம் இருக்கும். மற்றவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டோம், மற்றவனை ஏமாற்ற மாட்டோம், மற்றவங்கிட்ட பொய் பேச மாட்டோம். நம்ம வேலை நான் உண்டு, நம்ம உண்டுன்னு இருப்போம். இது நல்ல மரம், இது நல்ல கனி தான் கொடுக்கும். இதால் யாருக்கும் எந்த தீமையும் வராது. ஆனால் நம்ம அப்படி இல்லையே. வாயை திறந்தா இவ்வளோ நீட்டுக்கு வருமே. யோசிச்சோன்னா அப்படியே பரம்பரையை சேர்த்து திட்டுவோமே. போச்சு எல்லாம். இன்னைக்கு அப்படியே ஆடு மாதிரி உக்காந்துக்கிறோமே. சுப்பிரமணிய பிரதர் சொல்லுவார், பாஸ்டர் கை துடிக்குது பாஸ்டர்னுவார். என்ன பண்ணுறது, ஆண்டவர் கையை கட்டி போட்டாரு. இதுதாங்க சாட்சி.